என்ன இது? என்னோட பேரை இத்தனை தடவை எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் சொன்னா நீங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சொல்லுங்க, பரவாயில்ல. அவ ஹஸ்பண்ட் இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு துணை தேவைப்படுது. நீங்க நல்லவரு, அன்பா குழந்தைய பாத்துக்கிறீங்க, நல்ல ஜென்டில்மேன், அப்படி இப்படின்னு எப்ப பார்த்தாலும் உங்களை புகழ்ந்துகிட்டே இருப்பா. நானும் வேணாண்டி, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எவ்வளவோ தூரம் அவளுக்கு சொல்லிட்டேன். ஆனா அவ என் கூட சண்டை போடுவாளே தவிர நான் சொல்றத ஒருபோதும் அவ ஏத்துக்கவே இல்லை. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அழகான குருவிக்கூடு மாதிரி இருக்கிற உங்க குடும்பம் இவ ஒருத்தியால நாசமாகறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் அவள மாதிரி மனசாட்சி இல்லாதவ இல்ல. எனக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்பம், குழந்தையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வளர விட்டீங்கன்னா, அவளுக்கும் அவ குழந்தைக்கும் நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்புறம் உங்க குடும்பத்துக்கு நீங்களே கெட்டது செஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் என் தங்கச்சி மேல அப்படி ஒரு பழி வர்றது என்னால தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு இதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அவளையும் குழந்தையும் என் கூட இங்கிருந்து அனுப்பி வச்சிருங்க. இல்லன்னா நிச்சயமா இது உங்க குடும்பத்துக்கே ஆபத்தா முடியும். நான் குழந்தைய நிதானமா கூட்டிட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா தீபா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க இத்தனை நாள் கட்டி காப்பாத்துன உங்க குடும்பத்துக்கு தாங்க ஆபத்து. தயவு செஞ்சு அவளை சீக்கிரமா வெளியே அனுப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. நான் வரேன். என்ன தீபாவா இப்படி? இதெல்லாம் நம்புறதா இல்லையான்னு தெரியலையே. நேரம் 5 மணி ஆகிவிட்டதே. ஏன் இன்னும் அஸ்வந்த் வரவில்லை? ஒருவேளை ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைத்திருப்பாங்களோ? மயில் வாகனத்தில் ஏறி பள்ளிக்கு சென்று விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், மாணவர்கள் என்னமோ இது வந்து பயந்து விடுவார்கள். நாம் இங்கே காத்திருப்போம். முருகா, வள்ளி, நீ என்ன இங்கே? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. தேவலோகத்தை விட்டுவிட்டு பூலோகத்தில் என்ன செய்கிறாய்? இது யாருடைய படுக்கை அறை? வள்ளி, என் மீதே சந்தேகமா? ஏற்கனவே 2 வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க முடியவில்லை. இதில் வேறொன்றேன். நான் எங்கே தேட போகிறேன்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறுங்கள். ஏன் இந்த படுக்கை அறையில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு காரணம் தெரிந்தாக வேண்டும். வள்ளி, ஏன் கோவித்துக் கொள்கிறாய்? இதன் பக்தனே படுக்காதே. பக்தன் படுக்கறையில் உங்களுக்கு என்ன வேலை? பக்தன் பள்ளிக்கு சென்றிருக்கிறான். அவன் திரும்ப வர நேரமாயிட்டு இருக்கு. அவனுக்காக காத்திருக்கிறேன். அநியாயமா இருக்கிறது. பக்தன் தான் கடவுளுக்காக காத்திருப்பான். ஆனால் கடவுளே பக்தனுக்காக காத்திருக்கிறீர்களே, ஏன்? இதை போன்ற கதை நீ கேட்டதில்லையா? இது என் பரமபக்தன். அவனோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன நம்பு வழி. நீ நினைப்பது போல் 3வது செட்டப்பைக்கலாம் நான் போக மாட்டேன். எனக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது முருகா. ஆனால் உங்கள் மனதை கொள்ளை கொண்ட அந்த பக்தன் யார்? அஸ்வந்த் என்ற பெயர். மிகவும் சுட்டியானவன். தோற்றத்தில்
என்னை போலவே இருப்பான். அதற்காகவே அவன் எனக்கு பிடித்து விட்டது. அப்படியா? அவனுக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனையே தான். நம்ம பிரச்சனையா? இல்லை இல்லை, என்னை போலவே அவன் அப்பாவுக்கும் 2 மனைவிகள். ஆனால் அவன் வீட்டில் ஒரே பிரச்சனை. எனக்கு இமெயில் ஐடி கூட அவன் தான் உருவாக்கி விடுத்தான். ஓ, இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் நடித்த சிறுவனா? அவனேதான். இன்றைக்கு எப்படியாவது அவன் பிரச்சனைகளை தீர்த்து விட வேண்டும் என்று நினைத்துதான் இங்கே வந்தேன். ஆனால் உருப்படியாக எதுவும் தோன்றவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் முருகா? விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அப்படி விட்டுவிட முடியாதே வள்ளி. நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு விதியை மீறி சிறப்பு சலுகைகள் செய்துதான் ஆக வேண்டும். மந்திர விபூதி கொடுத்தீர்களா? குறித்து பார்த்து விட்டேன். அது ஒன்று நடக்கவில்லை. ஐயோ பாவம். அவன் பிரச்சனைகளுக்கு வேற என்ன தீர்வு கொடுக்கலாம் வள்ளி? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? மந்திரத்தால் ஆகாதது கூட தந்திரத்தால் ஆகும் என்று சொல்லுவார்கள். என்ன தந்திரம் செய்தால் அவர்கள் இருவருக்கும் சண்டை வராமல் இருக்கும்? சொல்கிறேன், காதை காட்டுங்கள். வள்ளி, இந்த பூலோகத்திற்கு செல்லுபடி ஆகாது. வேற ஏதாவது நல்ல யோசனை தான் சொல். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோவித்துக் கொள்ள மாட்டீர்களே? என்ன? இந்த பிரச்சனையை நீங்கள் என் மாமனாரிடம் ஒப்படைத்து விடுவதுதான் நல்லது. யார்? சிவபெருமானியா சொல்கிறாய்? ஆமாம், அவர்தான் அனுபவம் மிக்கவர். நீயும் என்னை போலதான் யோசிக்கிறாய். அவர்தான் சரியானான். அவரிடமே இதோ ஒப்படைச்சிடலாம். சரி வா, கிளம்பலாம். என்ன வள்ளி, ஏன் நின்று விட்டாய்? ஏன் இந்த அறை மட்டும் குலுகுலுவென்று இருக்கிறது? ஏசி என்று சொல்வார்கள். அதாவது பதப்படுத்தப்பட்ட அறை. எனக்கு இந்த வானிலை மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியா? அப்படி என்றால் இந்த சூழலில் ஒரு பாட்டு பாடு. எனக்கு வெட்கமாக இருக்கிறது. உனக்கு வெட்கம் தான் அழகு. இங்கே பாடு. அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அழகு முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கின்றே உடல் எடுத்தேன். அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அண்ணல் உறவுக்கின்றே உடல் எடுத்தேன். அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அழக முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். கண்டாவா முருகா, நீ வள்ளியோட ஆட்டா போட யாரும் தான் கிடைச்சதா? டூ பேட். நம்ம கனவுல எல்லாம் தெரிஞ்ச முகமாகவே வருது. என் மூஞ்சில முருகரு, வில்லி மூஞ்சில வள்ளி. சே. அஞ்சலி, மா, என்ன மத்தியானம் நீ சாப்பிடலையா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ஏன், என்னாச்சுமா? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? இல்ல அம்மா செஞ்ச சமையல் பிடிக்கலையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு நிஜமாவே பசிக்கல. இப்படி எல்லாம் நீ சொல்லலாமா அஞ்சலி? வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடலைனா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சாரிமா.
பிடிக்குதோ பிடிக்கலையோ கரெக்டான நேரத்துக்கு லஞ்ச் சாப்பிடணும், சரியா? சரிம்மா. ஐயோ, குழந்தை மேல இருக்கிற அக்கறை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. நீ நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், பத்திரமா இருக்கணும், புரியுதா? என்னடா அப்படி பாக்குற? இல்லம்மா, சாதாரணமா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்கல்ல, அதான் பாக்குறேன். இல்லடா, நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அதனாலதான் இத சொல்றேன். நீ என்ன தவிர யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடவும் கூடாது, ஏமாறவும் கூடாது, புரியுதா? ஓ, குழந்தைக்கு உபதேசம் பண்ணி அலர்ட் ஆக்குறியா நீ? யாருமா என்ன ஏமாத்த போறாங்க? சேச்சே, உன்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்கடா. ஆனா ஒருத்தங்க கிட்ட மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாருமா அது? அம்மாவோட அக்காதாம்மா. அடி பாவி. ஆன்ட்டியா? ஆமாம்மா. அவங்க கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆமாண்டா. ஏமா அப்படி? அவளுக்கு உன்ன மாதிரியே விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. ஓ, என்ன பத்தி நாசூக்கா குழந்தைகிட்ட போட்டு கொடுக்கறியா? அவ விளையாட்டா எது பண்ணாலும் இது வரைக்கும் வெனையில தான் போய் முடிஞ்சிருக்கு. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையேமா. சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீ கஜினி படம் பாத்திருக்கியா? சூர்யா படம். அதுல சூர்யா எப்படி இருப்பாரு? திடீர்னு எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதே மாதிரி பிரச்சனை தான் அவளுக்கும். அடி பாவி, குழந்தைக்கு நல்லது சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு என்ன அரலூசுங்கிறியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு வேலை அவ செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம்னு பாதியிலேயே மறந்துடுவா. அப்படியா? ஆமாண்டா. இப்போ உன்னை வெளியே கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே விட்டுட்டு அவ மட்டும் தனியா வீட்டுக்கு வந்துருவா. ஐயோ! கரப்பாம்பூச்சி பவுடர் எடுத்து செவுத்து ஓரமா போடாம மறந்து போய் அத நீ குடிக்கிற பால்ல கலந்து கொடுத்துருவா. ஐயோ! அடி பாவி, அடுக்கடுக்கா புழுகுறியே. அதுக்கு தாண்டா சொல்றேன், அவகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. சரிம்மா. என்ன கேட்காம அவ தர்றது எதையும் சாப்பிடாத, அவ கூட வெளியில எல்லாம் போயிடாத, புரியுதா? சரிம்மா. அவ கொஞ்சம் மூளை குழம்புனவிடா கண்ணா. உனக்கு கெட்டது செய்யறோன்னு அவளுக்கே தெரியாது. ஆனா அவளால பாதிக்கப்பட்ட உடனே அவளே ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆன்ட்டி ரொம்ப பாவம்மா. ஆமாண்டா, நல்லது கெட்டது பத்தி எல்லாம் தெரியாம வாழ்றதே பாவம்தான். நான் பாவமா இல்ல நீ பாவமான்னு கூடிய சீக்கிரமே புரிய வைக்கிறேன். பேசாம ஆன்ட்டிய ஏதாவது மென்டல் டாக்டர் கிட்ட காட்டினா என்னமா? கத்தாத, அவ காதுல ஏதாவது கேட்டு போகுது. ஏமா என் வாயை புத்துறீங்க? நான் ஆன்ட்டிக்கு நல்லது தானே சொல்றேன். அவளுக்கு நீ என்ன நல்லது நினைச்சாலும் அவ உனக்கு கெட்டதுதான் பண்ணணும்னு நினைக்கிறா. என்ன பண்றது? என்னமா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, ஆன்ட்டி ரொம்ப பாவண்டா. அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அவளுக்கே தெரியாது. அப்படியா? ஆமாண்டா, நான் தான் அவளுக்கு டெய்லி மருந்து கொடுத்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாண்டா, ஆன்ட்டி பாவம்ல. நீ இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. இந்த விஷயத்த நீ வெளியில சொன்னா அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாடா. சேச்சே, நான் ப்ராமிஸ் ஆன்ட்டிய பத்தி வெளியில எல்லாம் சொல்ல மாட்டேம்மா. அதே மாதிரியே அவங்க எது கொடுத்தாலும் நான் டக்குன்னு வாங்கி சாப்பிட மாட்டேம்மா. அவங்க என்ன வெளியில கூப்பிட்டாலும் அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவேன். என் செல்லம், கற்பூர மாதிரி பத்திக்கிறடா நீ. குழந்தைய முழுசா அலர்ட் பண்ணிட்டியா நீ? இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு ஆப்பு வைக்கிறேன். அவ யாருக்கும் எதுவும் தெரியாம சொன்னா அத உடனே என்கிட்ட வந்து சொல்லிடு, சரியா? நிச்சயமா. அவங்க என்ன சொன்னாலும் நான் அவங்க கிட்ட வந்து சொல்றேன்மா. என் செல்லம். மா, எனக்கு பசிக்குதுமா. அவ்வளவுதானே, 5 நிமிஷம். உனக்கு சுட சுட உப்புமா செஞ்சு கொண்டு வரேன். சரிம்மா. என் கண்ணு. நில்றி.
என்ன குழந்தைகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளை உஷார்படுத்துறியா? உன்னை பத்தி நான் குழந்தைகிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம உன்னை பத்தி புதுசா எதுவும் குழந்தைகிட்ட நான் சொல்லல. என்னடி ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா? இல்ல, பெரிய வில்லின்னு நினைப்பு. ஆமாமா, நீ தோத்து போன வில்லி, நான் ஜெயிக்க போற வில்லி. அப்படியா? சத்தியமா உன்னை பார்த்தா எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லையே. முதலைய பாக்குறதுக்கு அமைதியா தான் இருக்கும், ஆனா ஒரே நிமிஷத்துல இறைய பறிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நானும் உன் கண்ணு முன்னாடியே அந்த அஞ்சலிய திடீர்னு ஒரு நாள் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்பதான் என்னோட முழு பலத்தை நீ புரிஞ்சுக்குவ. அப்படியா? அதையும் தான் பாப்போமே. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். வர வர இவ ரொம்ப தான் துள்றா. இவ கொட்டத்தை சீக்கிரம் அடக்குறேன். மேனேஜர், இன்னைக்கு எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிடுங்க. ஐயோ, செல்வி போட்டோவை நேரா கொண்டு போய் சந்தோஷ் எதிர்க்கவே போடுறானே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்னடா இதெல்லாம்? போட்டோல உங்க கூட இருக்கிறது யாரும் தெரியலையா? இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்க எங்க இதெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தீங்களோ அங்கேருந்து தான் எனக்கு கிடைச்சது. அஸ்வந்த், உனக்கு எதுவும் தெரியாதுடா. முதல்ல இங்கிருந்து போ. எனக்கு எல்லாம் தெரியும் டாடி. எல்லாமே தெரியுமா? ஐயோ சந்தோஷ், செல்வி அஞ்சம்மாவா மாறின கதை வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கே எல்லாம் நல்லா தெரியுமே. அம்மா, அஞ்சம்மா தான் செல்வியம்மா. செல்வியம்மா தான் அஞ்சம்மா. செல்வியம்மா தான் என் பெருமானு எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தானே நீங்கள் காலேஜில் லவ் பண்ணீங்க, அவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணீங்க. மம்மியை பாட்டி நடுவில் பூந்து அவங்கள பிரிக்க பார்த்தாங்க இல்லை? இதெல்லாம் ஏன்டா உனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துற? செல்வியம்மாவை பைத்தியக்காரி ஆக்குனாங்க. அவங்க நிறைய அழுவிட்டாங்க. அடக்கடவுளே. அப்புறம் நான் பிறந்த உடனே செல்வியம்மா எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆயாவா அஞ்சம்மா எனக்காகவே வேலை பார்த்தாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு டாடி. இதுக்கு மேலேயும் நீங்கள் தனியாக அழுதுகிட்டு இருக்கல, எந்த பிரயோஜனமும் இல்லை. அஸ்வந்த், உன் வயசுக்கு நீ இதெல்லாம் பேசக்கூடாது. என் கஷ்டம் எதுவுமே உன்னை பாதிக்க கூடாதுன்னு தான் இத்தனை நாளா இந்த உண்மை எல்லாத்தையுமே உனக்கு தெரியாம நான் மறைச்சேன். ஆனா இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு 5 வயசாச்சு. யார் எங்கள் அப்பாவுக்கு நல்லா செய்கிறாங்க, யார் எங்கள் அப்பாவுக்கு கெட்ட செய்கிறாங்க கூடவா எனக்கு புரியாது. நீங்களும் மம்மியும் எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் சண்டை போட்டாலோ இருக்கிறது பங்களா, வீடு, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, ஆஃபீஸ், பிஸ்னஸ்னு போயிட்டுருக்கீங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் 5 வருஷமா செல்வியம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது டாடி. என் ஒருத்தனுக்காக அவங்க என் ஸ்கூலில் ஆயம்மாவா வேலை பார்த்தாங்க. அவங்கள எல்லாரும் வேலைக்காரங்களா நினச்சி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் நான் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸை அவன் கையில் கொடுத்து கல்லு சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆனால் அவங்க பொறுமையாக கையிலையும் கொடுப்பாங்க, நான் அன்பாக பார்த்துப்பாங்க. அம்மா பாட்டியும் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம்
என் மேல செல்வி அம்மாக்கு ஒரு சின்ன கோவம் கூட இல்லை. ஆனா அவங்க என்ன இவ்வளோ அன்பா பார்த்துப்பாங்க தெரியுமா? அஸ்வந்த், செல்வி எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும்டா. ஒருத்தவங்க அவளுக்கு கெட்டதே செஞ்சாலும் அவ அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வா. அவ நமக்காக செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் நான் அவளை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து அவளுக்குரிய மரியாதையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னால முடியலையேடா. என்னதான் பண்ண சொல்ற? டாடி, முடியாதுன்னு ஒன்று இந்த உலகத்திலே இல்லைன்னு நீங்கள் தானே அடிக்கடி என்கிட்ட சொல்லுவீங்களே, அதை மறந்துட்டீங்களா? இந்த பாருங்க டாடி, கெட்டவங்க கூடவே நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்க. ஆனால் நல்லவங்க கிடைக்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க மாட்டீங்களா? ஐயோ, இந்த சின்ன வாண்டு என்ன இப்படியெல்லாம் பேசுது? செல்வம் மன்னிச்சும் திரும்ப கிடைப்பாங்க டாடி. இனிமே உங்களுக்காக நான் உங்களை தேடுறேன். நான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன் டாடி. ஏன்டா டேய், உங்க அப்பங்காரன் தேடினது பத்தாதானே இப்ப நீ வேற தேட கிளம்பிட்டியா? அஸ்வந்த், என்னால முடிஞ்சா நான் அவளை திரும்ப கொண்டு வந்திருக்க மாட்டேனடா. இல்லடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே செல்வி திரும்ப வர மாட்டா. வருவாங்க டாடி, நிச்சயமா. செல்வியம்மா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நான் அவங்கள மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன். உங்களையும் அவங்களையும் பழையபடி சிரிக்க வச்சு போட்டோவா எடுத்து இதே ஹாலில் பெருசா மாட்டுவேன். இனிமே நீங்க அழுவே கூடாது டாடி. கண்ணை தொடங்க. நீங்க அழுததெல்லாம் போதும். இனிமே நீங்க சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது சத்தியம்.